குவைத்திலிருந்து ரஃபீக் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, நல்லவர்களின் உடலை மண் அரித்து விடுமா? அப்படி அரித்து போனால் அது அதாபு தானே? ஏனென்றால் கபரில் நல்லவர்களை நிம்மதியாக தூங்கு, மறுமை நாளில் அல்லாஹ் அழைக்கும் வரை என்று மலக்குமார்கள் சொல்வார்களே. அப்போ நமக்கு உயிர் போன்ற உணர்வு இருக்கும் தானே? அப்போ மண் அரித்தால் நமக்கு அதாபு ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, மனுஷனுடைய உடம்பை மண் அரிச்சிரும் அப்படின்னா நல்லவங்களுடைய உடம்பை மண் அரிச்சிருமுன்னா மண் அரிச்சா அது வேதனை தானே? அப்போ அவங்க நிம்மதியாக இப்படி தூங்குவாங்க, வேதனையில் தானே இருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த உடலுக்கான வேதனைகள் இல்லை, உயிருக்கான வேதனைகள். நமக்கு வழங்கப்படுற வேதனை இருக்குதுல, மன்னரை வாழ்க்கை நம்ம சொல்கிறோம்ல, அந்த மன்னரை வாழ்க்கை என்பது நம்முடைய உடல் சார்ந்தது இல்லை. அப்படி உடல் சார்ந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மண் அரிச்சிருச்சுல, அரிச்சு எல்லாத்தையும் மண் தின்னு முடிச்சிருச்சுல. தின்னு முடிச்ச பிறகு எப்படி தண்டிக்கப்படுவார்? தின்னு முடிச்சாச்சு. ஒருத்தருக்கு வேதனை கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோமே, கியாமத் நாள் வரைக்கும் வேதனை செய்யப்படுற ஆட்கள்லாம் இருக்குன்னு ஹதீஸ்ல சிலது இருக்குதுல்ல. அந்த மாதிரி வேதனை செய்யப்படுற ஆளை கொண்டு நீங்கள் வச்சாலும் அவருடைய உடம்பே மண்ணு தின்னுருச்சு. எவ்வளோ நாளில்? 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ அது தின்னு முடிச்சிருச்சு. இப்போ அதுக்கு பிறகு கியாமத் நாள் வரைக்கும் இன்னொரு 5000-10,000 வருஷங்கள் இருக்குதே. அப்போ அவருக்கு வேதனை இருக்காதா? அப்பவும் வேதனை இருக்கத்தான் செய்யுது. அப்போ அந்த வேதனை எப்படி புரிஞ்சுக்கிறது? வேதனை என்பது உடலுக்கு அல்ல, உயிருக்குத்தான் வேதனை. அந்த உயிர்கள் தான் சோதிக்கப்படுகிறது, உயிர்கள் தான் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. அந்த உயிர்கள் தான் அந்த இன்பத்தையும் அந்த சுவர்க்கத்தினுடைய அந்த அந்த காற்றையும் சுவாசிக்கிறது என்று சொல்லி உயிர் தான் அதை அனுபவிக்குமே தவிர உடல் அனுபவிக்காது. அதனால உடல் அரிக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு எந்த வகையான பாதிப்பும் இல்லை. உடலை பொறுத்த வரைக்கும் நபிமார்களுடைய உடலுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கிறது. மற்றபடி உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய உடலும் மண் அரிச்சு தான் தீரும். நபிமார்களுடைய உடலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அதை ஹராம் ஆக்கிட்டான். மண்ணுக்கு அல்லாஹ் தடை விதிச்சுட்டதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் கத ஹர்ரம அலல் அர்லி அன் தஅகுல அஜ்சாதல் அம்பியா. நபிமார்களுடைய உடல்களை தின்பதற்கு பூமிக்கு மண்ணுக்கு அல்லாஹ் தடை விதித்து விட்டான், ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டதுனால நபிமார்களை தவிர மற்றவர்களுடைய உடலை மண்ணு தின்னுருந்தான். ஆனால் மண்ணு தின்பதற்கும் அவர்கள் சுகமான நித்திரையில் இருப்பதற்கும் எந்த இடையூறும் இல்லை. அது வேற செக்ஷன், இது வேற செக்ஷன்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்.